தாய் வீடு ஜூன் மாத இதழ் 2026. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். எழுத்துருவாக்கம் நெல்லை ஜெயசிங். குரல் வடிவம் கு. பிரபு. 7 கோடிக்கு மேல் மக்கள் தொகையுள்ள தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் 23ஆம் நாள் 17வது சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்றது. 5,74,11,793 வாக்காளர்களில் 4,73,83,958 பேர் வாக்களித்தனர். 234 தொகுதிகளுக்கு கட்சி சார்பில் சுயேட்சையாகவும் 4,023 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். தேர்தல் முடிவுகள் 11 நாட்கள் கடந்து மே 4ஆம் நாள் அறிவிக்கப்பட்டன. தவேக தலைவர் நடிகர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றமையால் ஒரு தொகுதி நீங்கலாக 233 உறுப்பினர்கள் தேர்வாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. தற்போதைய தேர்தல் வழக்கத்திற்கு மாறாக 4 முனை போட்டி நிலவியதால் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கான தனி பெரும்பான்மை என்ற 118 எண்ணிக்கையை பெறவில்லை. திமுக, அதிமுக, நாம் தமிழர் ஆகிய கூட்டணிகள் தவிர புதிய வரவாக நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் போட்டியிட வாக்குகள் இக்கூட்டணிகளுக்கு இடையிலே பிரியலாயின. சிறப்பு வாக்காளர் திருத்தம் முடிவடைந்த நிலையில் இதுவரை இல்லாத அளவில் 86.05% வாக்குகள் பதிவான போதும் எந்த ஒரு கட்சியாலும் அறுதி பெரும்பான்மையை பெற முடியவில்லை. கட்சிகள் பெற்ற இடங்கள் மற்றும் வாக்கு வீதம் பின்வருமாறு. தமிழக வெற்றி கழகம் பெற்ற இடங்கள் 101, 1 நீங்கலாக 107, வாக்கு சதவீதம் 34.92. திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற இடங்கள் 59, 24.19%. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 இடங்கள் 21.21%. இந்திய தேசிய காங்கிரஸ் 5 இடங்கள் 3.37%. பாட்டாளி மக்கள் கட்சி 4 இடங்கள் 2.17%. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடங்கள் 0.29%. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் 2 இடங்கள் 0.6%. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்கள் 0.66%. விடுதலை சிறுத்தைகள் 2 இடங்கள் 1.09%. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1 இடம் 1.20%. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 இடம் 0.87%. பாரதிய ஜனதா கட்சி 1 இடம் 2.97%. நாம் தமிழர் கட்சி பெற்ற இடங்கள் 0, 4.00%. திமுக அல்லது அதிமுக ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரபல நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று திராவிட கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது. கட்சி ஆரம்பித்த 3 வருடங்களில் தேர்தலை சந்தித்து 108 ஆசனங்களை பெற்று அரசியல் விமர்சகர்களின் கணிப்பையும் பொய்யாக்கியுள்ளது. 15% அளவில் வாக்குகளை பெறும் என பலராலும் கூறப்பட்ட நிலையில் தவேக தனியாக போட்டியிட்டு 34.92% வாக்குகளை முதல் தேர்தலிலேயே பெற்றமை தமிழக அரசியல் வரலாற்றில் எதிர்பாராத நிகழ்வாகும். 17வது சட்டமன்ற தேர்தலில் திமுக அல்லது அதிமுக வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரு திராவிட கட்சிகளும் தோல்வியடைந்தன. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 133 தொகுதிகளில் போட்டியிட்டு 37.70% வாக்குகளை பெற்று 5 வருடம் ஆட்சி கட்டிலே இருந்த திமுக இத்தேர்தலில் 59 ஆசனங்களுடன் 24.19% வாக்குகளை மட்டுமே பெற்று தோல்வியை சந்தித்துள்ளது. திமுக கூட்டணியிலே இணைந்திருந்த காங்கிரஸ் உள்ளடங்கிய கூட்டணி கட்சிகளும் பெரிய அளவிலே எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. 21 கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்த போதும் 6 கட்சிகள் மட்டுமே 14 ஆசனங்களில் வெற்றி பெற்றன. இக்கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதம் 7.21 ஆகும். இந்த நிலையில் தேர்தல் முடிவுகளுக்கு அமைய திமுக தமிழக சட்டமன்றத்தில் முதன்மையான எதிர்க்கட்சியாக செயற்பட தேர்வாகியுள்ளது. நீண்ட காலம் ஆட்சியிலே இருந்த அதிமுக இத்தேர்தலில் ஆளும் கட்சியாக அல்லது எதிர்க்கட்சியாக வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவுகள் அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவை தந்துள்ளன.
கடந்த தேர்தலில் 33.29% வாக்குகளுடன் 66 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த இக்கட்சி இம்முறை 21.21% வாக்குகளுடன் 47 ஆசனங்களை மட்டுமே பெற்று 3ஆம் இடத்திற்கு நகர்த்தப்பட்டுள்ளது. 105 இடங்களில் அதிமுக கூட்டணி 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதுடன் அதிமுக 16 தொகுதிகளில் வைப்பு தொகையையும் டெபாசிட்டையும் இழந்துள்ளது. இவ்வாறு அதிமுக இத்தேர்தலில் எதிர்பாராத வகையில் பாரம்பரியமாக இருந்த அவர்களது வாக்கு வங்கியில் பெரும் சரிவை சந்தித்துள்ளது. அதிமுகவை ஆதரித்து வந்த கூட்டணி கட்சிகளும் குறிப்பிடத்தக்க வெற்றியை இத்தேர்தலிலே பெறவில்லை. குறிப்பாக 2024 மக்களவை தேர்தலிலே தனித்து போட்டியிட்டு 11.24% வாக்குகளை பெற்று தற்போது மத்தியிலே ஆளும் பாஜக இத்தேர்தலிலே ஒரு ஆசனத்துடன் 2.97 வாக்குகளை மட்டுமே பெற்று படுதோல்வியை சந்தித்துள்ளமை கவனிக்கத்தக்க விடயமாகும். கூட்டணி வெற்றிக்கு பெருமளவு உறுதுணையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியும் வெறும் 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. இத்தேர்தல் முடிவில் கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சம் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியின் தோல்வியாகும். கடந்த தேர்தலில் 8% வாக்குகளை பெற்ற இக்கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு இம்முறை 4% வாக்குகளையே பெற முடிந்தது. ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத போதும் தவேக, திமுக, அதிமுக கட்சிகளுக்கு அடுத்து அதிக வாக்குகளை பெற்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சி வந்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மேலும் 4வது பெரிய கட்சியாக 5 ஆசனங்களை பெற்றிருக்கும் காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்குகளை விட 19 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு பிரதித்துவம் இல்லாது போனமைக்கு விகிதாசார தேர்தல் முறைமை இந்தியாவிலே இல்லாமையே காரணமாக பார்க்கப்படுகின்றது. தவேக கட்சியின் வெற்றி விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த 3 வருடங்களில் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 34% வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடித்திருப்பது எதிர்பாராத ஒன்று. அதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. திரைத்துறையிலே உச்சம் தொட்ட நடிகர் என்பதால் அவரது சினிமா கவர்ச்சி ஈர்க்கப்பட்ட சில பெரியவர்கள், ஏராளமான ரசிகர்கள், இளம் ஆண்கள், பெண்கள் விஜய்க்கு வாக்களிக்க ஆர்வமுடன் இருந்துள்ளனர். பொதுமக்கள், குறிப்பாக இளைய தலைமுறை அதிக கவனம் செலுத்தும் சமூக வலைத்தள பக்கங்களை மிக சாதுரியமாக தேர்தல் பிரச்சாரத்திற்கு தவேக பயன்படுத்தியுள்ளது. மாற்றம் ஒன்று வேண்டுமென்ற எண்ணம், எதிர்பார்ப்பு அதிக அளவிலே மக்களிடம் இருந்துள்ளதை தவேக கவனிக்க தவறவில்லை. ஆட்சிக்கு எதிரான மக்கள் மனநிலையை விஜய் பயன்படுத்திக் கொள்ள தவறவில்லை. திமுகவின் வாரிசு அரசியல் தவேகவின் எதிர் பிரச்சாரத்துக்கு உதவியாக இருந்துள்ளது. புதிய வாக்காளர்கள் 12 லட்சத்தை உள்ளடக்கி 18 வயது முதல் 29 வயது வரையுள்ள 1 கோடி வாக்காளர்கள் இருந்தமை தவேகவிற்கு சாதகமாகியது. திமுகவின் தோல்வி. கடந்த 5 வருடங்களாக ஆட்சியில் இருந்த திமுக கூட்டணி கட்சிகளின் துணையுடன் போட்டியிட்டு 1,54,82,782 வாக்குகளை பெற்று தோல்வியை கண்டது. இக்கூட்டணிக்கும் தவேகவிற்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் 17,43,427 ஆகும். திமுக ஆட்சி இந்தியாவின் ஏனைய மாநிலங்களை விட தமிழகத்தை முன்னேற்றத்தில் முதன்மைப்படுத்தி பல்வேறு சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றிய போதும் தேர்தலிலே திமுக தோல்வி அடையலாயிற்று. அதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. விஜய் அவர்களின் வருகையின் பின்பு மாறிய அரசியல் சூழ்நிலை திமுக புரிந்து கொள்ள தவறிவிட்டது. குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் தவேகவை புறக்கணித்ததுடன் அதன் எழுச்சியை சரியாக கணிக்க தவறிவிட்டார். விஜய்க்கு எதிராக களமாடாமல் அதிமுகவை நோக்கிய பார்வை மட்டுமே திமுகவிற்கு இருந்தது. தவறான யுக்தியாகும். தனது மகனான உதயநிதியை மிக அவசரமாக துணை முதல்வராக்கி ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்ததை மக்கள் ரசிக்கவில்லை. அரசின் நலத்திட்டங்களை ஸ்டாலினை தவிர மற்றவர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க தவறிவிட்டனர். கட்சி தொண்டர்களுடனான உரையாடல் குறைந்தது. இடைவெளி அதிகரித்ததை மேலிடம் கவனிக்க தவறிவிட்டது. புதிய வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களை ஈர்க்க தவறியதுடன் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தியதில் தொய்வு. தொகுதி பங்கீட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் தராமை. அதனாலே வாக்களிப்பிலே பரஸ்பரம் வாக்குகள் இடம்பெறாமை.
லஞ்சம் ஊழல் அதிகரித்து வருவதை அரசு கவனத்தில் கொள்ள தவறிவிட்டது. அதிமுகவின் தோல்வி. கட்சியிலே 2ஆம் கட்ட ஆரம்பகால தலைவர்கள் நீக்கப்பட்டமை, குறிப்பாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், திருமதி சசிகலா, திரு செங்கோட்டையன் போன்றவர்களை எடப்பாடி அவர்களை அரவணைத்து செல்ல தவறியமை, திமுக போன்று அதிமுகவும் விஜய் அவர்களின் செயற்பாட்டை கணிக்க தவறியமை, சமூக வலைத்தள வலிமையை விட தனியொருவரின் பிரச்சாரம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிரச்சாரம் பயனளிக்கவில்லை. இளையோர்களை அதிகம் ஈர்க்கும் திட்டத்திலே கவனம் செலுத்தாதது, சமூக வாக்குகளை அதிகம் நம்பியிருந்தமை, கூட்டணி பலம் இல்லாமை, பாஜகவுடனான அதிமுக கூட்டணியை மக்கள் ஏற்காமை, இதனால் வாக்குகள் சிதறலாயின. இவ்வாறு திமுக, அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளும் வாக்காளர்களின் எண்ண ஓட்டத்தை சரியாக கவனிக்க தவறியதன் காரணமாக தவேக வெற்றியை பெறலாயிற்று. முக்கிய நிகழ்வுகள். சாதி, மதம், பணம் மூன்றும் இதுவரை தேர்தல் முடிவுகளை தீர்மானித்து வந்த வரலாறு இத்தேர்தலிலே முறியடிக்கப்பட்டுள்ளது. கட்சி கட்டமைப்பு இல்லாமல், பிரச்சாரம் செய்யாமல், தகுதியான வேட்பாளர்கள் இல்லாமல் தமிழக தேர்தல் வரலாற்றில் புதிதாக வந்த ஒரு கட்சி வெற்றி பெற்றுள்ளது. வேட்பாளர் பெயர் அறிமுகம் இல்லாமலே தேர்தலில் வாக்களிக்கும் முறையிலே மாற்றம் நிகழ்ந்துள்ளது. 29 வயதுக்கு உட்பட்ட 1 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்களில் கணிசமானவர்கள் பார்வையாளர்களாக இருந்தது இம்முறை பங்கேற்பாளர்கள் என்ற நிலைக்கு மாறியுள்ளதை காண முடிகின்றது. முதல் தேர்தலிலேயே தவேக தமிழகத்திலே இருந்து 46 தனி தொகுதிகளில், ரிசர்வ் தொகுதிகளில் 24 தொகுதிகளில் வெற்றியடைந்துள்ளது. அதேபோன்று இக்கட்சியிலே அதிகமான பெண் உறுப்பினர்களும் 40 வயதுக்கு முற்பட்ட உறுப்பினர்களும் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளமை கவனம் ஈர்க்கத்தக்க விடயமாகும். தவேக பெரும் வெற்றியை பெற்ற போதும் முழு தமிழகத்தையும் பிரதிநிதித்துவம் வகிக்காதது 8 மாவட்டங்களில் வெற்றி பெறாமை கவனிக்கத்தக்கதாகும். ஒவ்வொரு முறையும் யாருக்கும் வாக்களிக்க விரும்பாதோர் none of the above எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இம்முறை தவேகவின் வருகையால் அவ்வெண்ணிக்கை குறைந்துள்ளமையை காணலாம். 2021 ஆண்டு 0.75% இருந்த எண்ணிக்கை இத்தேர்தலில் 0.41% குறைந்துள்ளது. வழக்கமான மரபுகள் உடைத்தெறியப்பட்ட இத்தேர்தலில் சிறுபான்மை மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை தமிழக தேர்தல் வரலாற்றில் முக்கியமான ஒன்றாகும். இதுவரை இருதுருவ அரசியலாக இருந்து வந்த தமிழக அரசியல் தவேகவின் வருகையுடன் முக்கோண அரசியலாக புதிய வடிவம் பெற்றுள்ளது. SIR எனப்படும் வாக்காளர்கள் சிறப்பு தீவிர திருத்தம் காரணமாக 70 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் தேர்தலுக்கு முன் நீக்கப்பட்டமை, EVM எனப்படும் வாக்கு எண்ணும் இயந்திரத்தின் செயற்பாடு என்பனவும் இத்தேர்தல் முடிவுகளை தீர்மானித்தன என கூறப்பட்ட போதும் அதனை நிரூபிக்கும் வகையில் எந்த ஆதாரங்களும் கிடைக்கப்பெறவில்லை என்ற கருத்தும் நிலவுகின்றது. தவேக போதிய பெரும்பான்மை பெறாத நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த சில கட்சிகளின் ஆதரவு அளித்ததன் அடிப்படையில் விஜய் ஆட்சியமைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு 2026 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் புதியதொரு பரிமாணத்தை தந்துவிட்டு சென்றுள்ளது. நன்றி.